நேசரினுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். சொல்லுங்க, அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. சத்தமாய் மறுரூபமாகி இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, நீர் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சத்தமா, இயேசுவை போல் அழகுள்ளோர், பூரண அழகுள்ள பூவில் எந்த நாட்டில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ள பூவில் எந்த வாழ்க்கை நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பாரீரருணோதயம் போ உதித்தே வரும் இவர் யாரோ. நல்லா விடுதலையா, பாரீரருணோதயம். சத்தமா, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா விடுதலையா வாய்களை திறந்து, விடுதலையா விடுதலையா வாய் திறந்து, ஓ இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000 சொல்லுங்க, அவர் இடது கை என் தலைக்கு, வல கரத்தாலே தேற்றுகிறார். உங்க கவலை எல்லாம் மறந்து அவரிட வல கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கோடி நேசமே. நீங்க மட்டும் சொல்லுங்க, அவர் அன்பினால் சோகமானே, என்மேல் நேசமே. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் 10,000 சத்தமாய் பாடி, இயேசுவே இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000 சீரந்தோ. உண்மையா சொல்லுங்க, 10,000 சீரந்தோ. அல்லேலூயா. நல்லா
வாய் திறந்து நல்லா விடுதலை. ஒரு 2 நிமிஷம் செத்தவங்க தான் வாய் திறக்காம இருப்பாங்க. என் வேத புத்தகம் சொல்லுது, மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். நம்மளால ஆண்டவரை ஆராதிக்க முடியலன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, நம்ம ஆவியில ஆத்மாவில் ஏதோ ஒரு விதத்துல மரித்தோரோடு குடியிருக்கிறோன்ட்டு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், அப்பா என்னை உயிர்ப்பியும்னு சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி நல்லா வாய் திறந்து உயிர்ப்பிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு போதுமானவர். இது போதுமா? இது போதுமா? பரலோகத்துல ஆமா தேவ தூதர்கள் ஓயாம ஆண்டவரை துதிக்கிறாங்களாம். ஆனா அவர் அந்த துதியில கூட பிரியமா இல்ல. தம்முடைய பிள்ளைகள் துதிக்கிற துதியில தான் ஆண்டவர் பிரியமா இருக்கு. ஐயா அம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வாய் திறந்து பாருங்களேன். நீங்க எதிர்பார்க்கிற விடுதலை, நீங்க எதிர்பார்க்கிற நன்மை, ஆண்டவரை துதிக்க 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 துனே மரா கந்துதன மரந்ததுனா சியாந்துரனா கபலந்ததன மரா கபந்ததனே எலேகே பெருமெந்ததுனா மந்ததனா. இதோ நீங்கள் துதிக்க 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 பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கிறது. ஓ, அடைப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்கிறார். நல்ல 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 பூமியின் மீது அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ரேமனா கபந்ததனா துகபததனா பகததனா மந்ததனா மந்ததனா மமமா கததனா துகபட மந்ததனா மந்ததனா. வாயை திறந்து கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி நல்லா நல்லா நல்லா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழம். புறப்பட்டு போ, கர்த்தருடைய தூதனுடைய கரங்களை பிடித்து கொண்டு போ. சபையே போ போ, ஆழங்களுக்கு கடந்து போ. துகபட பந்ததன பந்ததன கபந்ததன பந்ததன பந்ததன. ஓ, இப்பொழுது உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கட்டுகள் அறுக்கப்படுகிற வேலை, உன் நுகங்கள் முறிக்கப்படுகிற வேலை. கர்த்தரை துதி 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 மனமே, கர்த்தரை துதி தேவ ஜனமே துதி. இன்னும் 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 விடுதலையா? ஓ, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. இதோ சேனைகளின் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செய்வையாக்குவே. I will go before you and make the crooked path straight. ஓ, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை மகிமை. கால்கள் யாவும் முடங்கும் அந்த இயேசுவே ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லி முடிப்பீங்க? நாவுகள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் முடங்கும் அந்த இயேசுவே ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு முறை. நாவுகள் யாவும் முழங்கும், கால்கள் யாவும் மடங்கும் அந்த இயேசுவே ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வேக வேகமாய் கடந்து போவோம். கர்த்தர் இடைப்படுவார். நெகேமியா 13ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். எனக்காக ஒரு மைக்கில் வாசிங்க.
அந்த நாட்களில், சத்தமா வாசிக்கிறீங்களா? அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும். அப்படி இல்ல, ஓய்வு நாளில் தெளிவாய் சொல்லுகிறாரு. ஓய்வு நாளில், என்ன நாளில்? ஓய்வு நாளில். சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு எது ஓய்வு நாள்? ஞாயிற்றுக்கிழமை. மாட்டீங்களா? ஐயா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் எந்த நாள்ல எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டு ஓய்ந்திருந்தார்? 7ஆம் நாள் எந்த நாள்? அப்புறம் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்? நீங்க என்ன கவனிங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு. என்ன கவனிங்க, கிறிஸ்தவனுக்கு வாரத்துல 7 நாளும் ஓய்வு நாள். ஆமீன் வராது தானே? எனக்கு தெரியும். ஒரு நாள் சபைக்கு வா, ஒரு நாள் ஊழியம் செய்யி, ஒரு நாள் ஜெபி, ஒரு நாள் காணிக்க போடு, ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிளம்பி வந்து முக்காட போடு, ஒரு நாள் சட்டையினுடைய மேல் பட்டனை போடு, ஒரு நாள் கடுக்கனை கழட்டு, ஒரு நாள் இப்படிலாம் வாழுன்னு சொல்றதுக்கே எங்களுக்கு குத்தம். இவர் வருவாராம், வாரத்துல 7 நாளும் ஓய்வு நாள்னு வாராம். இன்னைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க? நம்மளாம் சரியான ஆசைக்குள்ள ஓய்வு நாள சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு இன்னும் பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டில் நிக்கிறாங்க. சண்டே எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்கான். எனக்கு எந்த நாள்ல ஆராதிக்கணும்னு தோணுதோ அத்தனை நாளையும் நான் ஆராதிப்பேன். அதுக்குன்னு உட்காந்து பம்பு அடிச்சுக்கின பிரதர் சொல்லிட்டாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் போய் புதன்கிழமை எங்க வீட்லயே ஆராதிக்கிறீங்கன்னா சீக்கிரத்திலே நமக்கு அடக்க ஆராதனையும் நடத்துவாங்க. கடினமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது கொடுமையான பாதிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இங்க நெகேமியான்கிற தேவ மனுஷன் மூலமா எச்சரிக்கிறாரு. ஓய்வு நாளில், நாட் எவ்ரிஒன், சிலர், வாசிங்க சிஸ்டர், ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும். என்ன மிதிக்கிறாங்க? ஆலைகளை. சத்தமா சொல்லுங்க. ஆலையில இன்னும் புரியுற மாதிரி சொல்ல, திராட்சை பழத்தெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து போட்டு ஆலையில மிதிச்சாதான் அதுல இருந்து ரசம் புரண்டு வரும். இது ஒரு வேலை, நம்பர் 1. அடுத்து வாசிங்க சிஸ்டர். சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும். அதாவது தானியத்தை என்ன பண்றாங்க? வயல்லே அறுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க்? சத்தமா பேசுங்க. சண்டே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது. அந்த சண்டேல போய் கொஞ்சம் அறுத்து வச்ச அந்த அரிகளை பொதிகளை கழுத மேல ஏத்திக்கின்னு வர்றதையும், திராட்சரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமிற்கு கொண்டு வருகிறதையும் கண்டு. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயமாகிய நகரத்துல, சமாதானத்தின் நகரம், சாலேமின் ராஜா ஆளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரும்போதும் வேலை சிந்தையோட தான் வராங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்க விரும்புறாரு. ஆனா ஆண்டவரே, நான் ரெஸ்ட்லாம் இருந்துடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஞாயிற்றுக்கிழமையும் என் வேலை நினைப்பாவே இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமையுமே என்னுடைய உல்லாசமா இருக்கணும், உலகத்துக்குள்ள இருக்கணும், குஷியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ன்ற என் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. எருசலேமை நோக்கி ஒரு சிலர் சுமைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவர் தெளிவா சொல்றார், உன்னுடைய மகனே மகளே, சபை என்ற ஒருமையில சொல்றேன், உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறதற்காக தான் ஓய்வு நாள்னு ஒன்னு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தினதுக்காக கர்த்தராகிய ஆண்டவருக்கு முழுமையா கொடுத்து அவர் சமூகத்தில் 6 நாளும் செய்த காரியங்களுக்கு நன்றி. இந்த வாரம் பூரா உழைக்க உதவி செய்தீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கவும், அவர் செய்த நன்மைகளை நினைக்கவும், ஜெபிக்கவும், கர்த்தரோடு கூட உறவாடி, இது எல்லாத்தையும் கொடுத்தவர் ஆண்டவர் தான், மறவாமல் இருக்கிறதற்கு, அவரோடு கூட இருக்கிறதுக்கு தான் ஓய்வு நாள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சண்டே தான் ஸ்கூல்ல என்ன கிளாஸ் வைக்கிறாங்க? என்ன கிளாஸ்? அந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய் தான் அது தேருன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய் தான் கட்டடிப்பது எப்படி, காதலிப்பது எப்படி, ஊர் சுத்துவது எப்படி,
திருட்டு வேலையில் 1ஆம் நம்பராய் மாறுவது எப்படி என்று ஏன் நாட்களில் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களாம் சொக்க தங்கம். எனக்கு இப்போ 34.5 வயசு ஆகுது. இன்னும் எனக்கு முன்னாடி இருந்த செட்டு அண்ணமாருங்களுக்கும் தெரியும். ஸ்பெஷல் கிளாஸ் தான் நமக்கு என்ன மாதிரி கிளாஸு? அண்ணன் சிரிக்கிறாப்புல, எனக்கு அதிலே பதில் தெரியும். ஸ்பெஷல் கிளாஸில் தான் என்ன சிஸ்டர் பண்ணுவோம்? சொல்லுங்கள் சிஸ்டர், ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸ்பெஷல் கிளாஸில் போய் உட்காந்து முழுக்க படிச்சுட்டு தானே இருப்போம். என்ன டீச்சருங்க இல்லையா இங்கே? ஏன் தான் இந்த நாசமாக போன மேனேஜ்மெண்ட்டு கிடைக்கிற ஒரு நாள்லையும் மேனேஜ்மெண்ட் நாசமாக போக எனக்கு கிடைச்ச ஒரு நாள்லையும் இன்னைக்கு தான் கிளாஸை வச்சு உயிரை வாங்குது. அதுவும் இந்த குட்டி சாத்தானுங்க கூட வந்து உக்காந்துங்கன்னு இதுங்க தொல்லை தாங்க முடியல. ஸ்கூலுக்குள்ள பிரச்சனை எழும்புறதே என்ன கிளாஸ்லன்னா ஸ்பெஷல் கிளாஸில் தான். ஜன்னலை உடைப்போம், ஃபேன் ரெக்க வளர்ப்போம், சோக்கை திருடுவோம், கம்பியை உடைப்போம். இது எல்லாமே நடக்கிறது எங்கே தான்? நான் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, ஆண்டவர் ஓய்ந்திருக்கணும், அவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கணும், சுமைகளை இறக்கணும்னு எந்த நாளை வச்சாரோ. என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஓய்ந்திருக்க சொல்லி அவரை தேட சொன்ன நாளில் தான் இன்னைக்கு உலகத்தான் நம்மளை என்ன பண்றான்னா ஸ்பெஷலா ஒரு கிளாஸை வச்சு கூப்பிடுறான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த காலத்துல தான் இன்னும் சுமையை அதிகப்படுத்துறான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல தான் இன்னும் ஓட்டி பாருன்றான், ஓவர் டைம் பாரு, ஓவர் டியூட்டி பாருன்றான். இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்குதுன்னா, வாசிங்க சிஸ்டர். அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். நல்லா கவனிங்க. தின்பண்டத்தை தூக்கின்னு வந்து விற்கிறவன் மீன் விற்கிறாங்க. மீன் விற்கிறது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஓய்வு நாள்ல இந்த தீரியர்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டம், கர்த்தரை அறியாத கூட்டம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதே எதற்காகனா தேவனுடைய நகரத்துக்கு வர்றதே பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக. இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது கர்த்தர் எழுப்பின நெகேமியா என்கிற தேவ மனுஷன் அலங்கத்தை கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பி, எருசலேமினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டாச்சு, மதில்கள் இடிக்கப்பட்டாச்சு, கதவுகளும் வாசல்களும் சுட்டெரிக்கப்பட்டு ஆலயத்தை சேதப்படுத்தி தரைமட்டம் ஆக்கின போது எழும்பி தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி ராஜாவினுடைய பார்வையில கிருபையை பெற்று ஓடி வந்து அலங்கத்தையும் ஆலயத்தையும் எஸ்ரா கட்டுறாரு. அலங்கத்தை இந்த தேவ மனுஷன் கட்டி எழுப்புனா இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகும் மறுபடியும் தேவ பிள்ளைகள் எங்க போறாங்கன்னா பண்ண அதே தப்புக்கு, மறுபடியும் அதே தப்புக்கு போறாங்க. அந்த தவறை செய்யும் போது அந்த தேவ மனுஷனாகிய நெகேமியா அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு என்ன பண்ணாரா? கடிந்து கொள். நான் ஒண்ணே கேட்கிறேன், என்ன பாருங்களேன், இன்னைக்கு ஊழியக்காரங்க நம்மளை கடிந்து கொள்ள முடியுமா? பாஸ்டர் கடிந்து பேசிட்டாருன்னா அவருக்கு என்ன ஆவி இருக்குது? காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல தான் பார்த்தோம். காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல முதல் வசனத்துல இருந்து அது எத்தனை வசனம்? 13 வரைக்குமா தம்பி? 13 வரைக்கும் தியானிச்சோம். கர்த்தர் தெளிவா பேசினாரு. நம்ம மத்தியில மோவாபியர்களும் அம்மோனியர்களும் இருக்கும்போது சபை எப்படி சிதைக்கப்படும், பிழையாமின் உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம மத்தியில் இருக்கும்போது சபைக்குள்ள எப்படிப்பட்ட பிளவுகள் ஏற்படும், சபைக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், சபைக்குள்ள எப்படிப்பட்ட நபர்களோடு சம்பந்தம் கலந்து கொண்டிருக்கிறோம், சபையில பொக்கிஷ சாலை, அந்த அறைக்குள்ள தேவனுடைய பண்டங்கள், தானியங்கள், திராட்சரசம் என்ன வைக்க வேண்டிய இடத்துல தொபியா என்கிற ஒரு மனுஷனை கூட்டின்னு வந்து அந்த அறையில உட்கார வச்சதுனால, ஆண்டவர் சம்பந்தம் கலக்காதன்னு சொன்ன ஒரு நபரை அறைக்குள்ள உட்கார வச்சனால சபைக்குள்ள எவ்வளவு பெரிய சாபக்கேடு வந்து சபையில இருந்த எல்லாம் இழந்து போனாங்கன்றத காலையில முதல் சர்வீஸ்ல ஆண்டவர் பேசினார். கர்த்தருக்கு சித்தமான அதை சீக்கிரம் எடிட் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல, சர்ச் சேனல்ல போடுவாங்க, அதையும் உட்காந்து பாருங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ற நம்ம சபையில காணப்படுகிற இரண்டாவது அக்கிரமம், ஓய்வு நாள்ல சரியான விதத்தில் ஆசரிக்காம நம்ம இஷ்டம் போல ஆசரிக்கிறதுனால, யூஸ் பண்றனால இன்னைக்கு நம்ம சாபத்துக்குள்ள இருக்கிறோம். சபைக்குள்ள காணப்படுகிற இரண்டாவது பெரிய பிரச்சனை, நம்ம சரியா நம்மளுடைய சண்டேவை பயன்படுத்தி இருந்தா இந்நேரம் தூத்துக்குடி கர்த்தருக்காக அசைஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க.
காலையில் வருவோம், ஒரு ஆராதனை அட்டன் பண்ணுவோம், ஒரு செய்தி கேட்போம், ஆராதிப்போம், தலைமையில கையை வைப்பாரு, ஜெபிப்பாரு. அதுவும் நல்ல ஆசீர்வாத வார்த்தையாக தான் ஐயா கூறணும். அதை கூறிவிட்டாருன்னா அங்கிருந்து ஊக்கமாக வருவோம். ஏதாவது ஒரு வார்த்தை கடிந்து பேசுனா உடனே என் பாஸ்டர் என்னதான் குறி வச்சு பேசுறா கேட்குறேன். உன் பாஸ்டர் உன்னை குறி வச்சு பேசுறாருன்னா குறி வச்சு பேசுற அளவுக்கு கேடு கட்ட வாழ்க்கையை வாழற அளவுக்கு நம்ம ஏன் இருக்கணும்? பவுல் அப்போஸ்தலன் சொல்றேன், ஒருவனாலும் குற்றஞ்சாட்டப்படாதவன் தான் கிறிஸ்தவன். ஆமேனா? பொய் குற்றச்சாட்டு உங்களை சாட்டலாம், நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையே பிசாசு பிடிச்சவன், இவன் பிசாசுகளின் தலைவனா இருக்கிறான், பைத்தியக்காரன், மதுபான பிரியன், பெருந்தீனிக்காரன் ஆண்டவரையே சொன்னாங்க. நான் அந்த பொய் குற்றச்சாட்டை பத்தி பேசல. உண்மையா நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளுகிறோமே, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரெக்ரெட் பண்ணியிருக்கிறோமா, வேதனைப்பட்டிருக்கிறோமா, என்னிடத்துல இந்த சுபாவம் காணப்படுதுன்னு துக்கப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு கடிந்து கொள்ளுதற்கு நீதிமான் கொட்டும் போது அது என் தலைக்கு எண்ணெயா இருக்குன்னு எந்தெந்த பிள்ளைகள் விட்டு கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும். உங்க புருஷன் சும்மா சும்மா உங்களை குறை சொல்றாருன்றீங்களே, உங்க புருஷன் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க என்னைக்கு நடக்க போறீங்க, என்னைக்கு மாற போறீங்க? என் பொண்டாட்டி என்ன குத்திக்கினே இருக்கா பிரதர், உங்க பொண்டாட்டி குத்த முடியாத அளவுக்கு ஒரு விவேகமுள்ள பூரண புருஷனை ஏன் முன்னேறக்கூடாது? எப்ப பார்த்தாலும் போனை எடுக்கிறீங்கன்ட்டு என் பொண்டாட்டி போனை எடுத்தாலே திட்டா. அந்த போனை எடுத்து நம்ம என்ன செய்கிறனால அவங்க நம்ம கிட்ட வராங்க. வாலிப பிள்ளைகளை கேட்குறேன், எப்பயுமே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் வேலை, என்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ மட்டம் தட்டுற அளவுக்கு உன்னுடைய கிரியைகள் மட்டமாக இருக்கிறனால தானே மட்டம் தட்டுறாங்க. நான் இதை உடுத்தினாலும் தப்பு, நான் சாப்பிட்டாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, உக்காந்தாலும் தப்பு, யாருக்கிட்ட பேசினாலும் தப்பு. நீ உன் நடக்கையில கிரியையில சரியா இருந்திருந்தனா உன்னை யார் கை நீட்டி பேச முடியும்? அதுக்கு நமக்கு துப்பு இல்லை. வாலிபர்களை நோக்கி கேட்கிறான், அதுக்கு நமக்கு வக்கு இல்லை. ஆனா பேசினா மட்டும் கோபம் எங்க இருந்து மூக்கு மேல மண்டை மேல ஏறி போகுது. என்ன சாதிக்க போற? வாலிபனை பார்த்து கேட்கிற, சபையில இருக்கிற வாலிபனால உன்னால என்ன சாதனை? சபைக்கு உன்னால தேவ ராஜ்யத்துக்கு என்ன புண்ணியம்? நீ கொடுக்கிற 500, 1000, 5000, 10,000 காணிக்க வச்சு ராஜ்யம் கட்டப்பட்டுன்னு நினைக்கிறியா? வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்கிற, நீ எப்ப உன்னை அர்ப்பணிக்க போகிற? நீ எப்ப எழும்பி வந்து அலங்கத்தை கட்ட போகிற? சபையில உன்னால என்ன லாபம்? நீ அடுத்த தலைமுறைக்கு நீ என்ன காரியங்களை நடப்பிக்க போகிற? உன்னை கொண்டு தேவனுடைய திட்டம் என்ன? உன்னை கொண்டு இந்த சபையினுடைய பங்கு என்ன? நான் ஒரு மெம்பரா இருக்கிறேன், வாழறேன். சடங்குக்குனா பாஸ்டர் வருவார் ஜெபிக்க, கல்யாணத்துக்குனா வருவாரு, சாவுக்குனா வருவாரு. இதுக்கு மட்டும் சபைக்கு இருக்கிறதுக்கு என்னத்துக்கு இருக்கணும்? பெருமாள் கோயிலில் போய் உக்காந்துட்டு போலாமே. என்ன செய்ய போறோம்? நெகேமியா ஓய்வு நாளை மனிதர்கள் சபையார் துர்க்கிரியைகள் செய்யும் போது திடசாட்சியாய் கடிந்து கொள்ளுகிறார். திடசாட்சியாய் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற ஆத்துமா வாழும். கர்த்தர் தெளிவா நீதிமொழிகளை சொல்லுகிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள் உதவியின்றி சடுதியில் நாசமடைவார்கள்னு வசனம் சொல்லுது. நமக்கு பல எச்சரிக்கை வந்தாச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், பிரத்யட்சமா கர்த்தர் தெளிவா பேசுகிறாரு. இனி வரப்போகிற நாட்கள்ல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சபையில இருந்தா ஆரம்பிக்கும், பெரியவர்கள் கிட்ட இருந்தா அது ஆரம்பிக்க போகிறது. தெளிவா சொல்லப்படுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்டது. ஆண்டவர் நியாய தீர்ப்பை எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா சபையில் இருக்கிற மூப்பர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் அத்தனை வருஷம் விசுவாசி, உங்களால என்ன லாபம்? கர்த்தருக்கு என்ன லாபம்? கர்த்தருக்கு இது வரைக்கும் எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்திருக்கோம். சட்டம் பேசுறோம்ல, அதே சட்டம் பேசுற நம்ம கர்த்தருக்காக என்னைக்கு சுவிசேஷத்தை பேச போகிறோம்? அதுக்குன்னு ஊழியக்காரங்க தப்பு பண்ணா கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. முதலாள ஏஞ்சி வந்து கேட்கணும். என் உபதேசம் தப்பா இருக்கு, என் வாழ்க்கை தப்பா இருக்குன்னா நான் என் கூட இருக்கிற தம்பிமார்களுக்கு, என் கூட நான் ஆண்டவருக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு சொல்றேன், என் சட்டையை பிடிச்சி நீ என்ன கேள்வி கேட்கலான்ற ரைட்ஸை கொடுத்துருக்கேன். ஆமீன் வராதா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. தப்பு பண்ணா யார் பண்ணாலும் தப்பு தான். இன்னைக்கு ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து கடிந்து கொள்ளுதலை ஆரம்பிக்கிற இடம் தம் ஜனங்களுக்கும் பெரியவர்களிடத்திலும் ஆரம்பிக்கிறார். சிஸ்டர் விட்ட இடத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற என்ன பண்றாங்களா? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிற, அதை கெடுக்கிற இந்த பொல்லாத செய்கை என்ன? இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வர பண்ணினார். என்ன கவனி, இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அநேக பேட் திங்ஸ்,
தீமையான காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம எதையோ கை காட்டிக்கிட்டு இருக்கோம். சூனியை வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான், செய்வினை வச்சுட்டான், பொறாமப்படுறான், எரிச்சல் படுறான்னு. என்னைக்கு நம்ம தேவனுடைய நாளை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய நாழிகையை, கர்த்தருக்கு நம்ம சரியாய் செலுத்த வேண்டிய நம்மளுடைய ஓய்வு நாளை என்னைக்கு நம்ம சரியாக செலுத்தாமல் இருக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் தீமை பின்தொடருங்கிறத இந்த வசனத்திலேருந்து நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சண்டே ஒரு நாள் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளும் சர்ச்சுக்கு போன்றீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாளும் போயிட்டு இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்றீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கும் யூத் மீட்டிங் வான்றீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கும் போய் ட்ராக்ஸ் கொடுன்றீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கும் போய் தெரு பிரசங்கம் பண்ணுன்றீங்களேன்னு சொல்றீங்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனமாக இருக்கிறவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தீமை வர்றதுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம ஆசரிக்க வேண்டிய, இன்னைக்கு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை நம்ம சரியா செலுத்தாததுனால தான் தீமையை நமக்கு பிடித்து கொண்டிருக்கிறோம். அங்க நின்று ஆராதிக்கிறோம், பார்க்குறேன், எவனோ பெத்த பிள்ளை, யார் பெத்த பிள்ளையோ ஆராதிக்குது, நம்ம பாட்டுன்னு கண்ணை திறந்து உட்காந்து நிற்கிறோன்றமே. இதுதான் பரிசுத்தமாய் ஓய்வு நாளை ஆசரிக்கிற அனுபவமா, முறையா? சிந்திச்சு பாருங்களேன். கத்தி சொல்றோம், ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்கன்னு 150 முறைங்கிறது கத்தி உங்களை ஆராதனைக்குள்ள இழுத்துட்டு போறனா, மீதி இருக்கிற 6 நாள்ல என் ஆத்துமா எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றதுக்கு அடையாளம் 7வது நாள் முதல் நாள்ல நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில உங்க அழகு தெரிஞ்சிடும். ஒரு பிள்ளைக்கு மோட்டரை போட்டு டடக்கு 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 ட்ருன்னா இழுக்கல முடியாது. சுத்துவான் பாரு, கை மோட்டரை சுத்தி விட்டா அட்டி சாப்பிட்டு என்ன அந்த அழகுல நம்ம சீசன் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம ஆத்மாவை. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். எப்படிப்பட்டது ஐயா? நான் கேட்கிறேன், ஏன் தீமை பின்தொடராது? எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க. என் பிள்ளைகள் இன்னும் தீமைக்குள்ள இருக்கிறது காரணம் ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்துறேன்னா உங்க காணிக்கை தசம பாகத்தை நீங்க அந்த பக்கம் போய் அப்படி வைங்க. நான் அதை பத்தி நான் பேசல, அதுவும் அவசியம். அது தேவ ஆலயத்தினுடைய பண்டக சாலைக்கு வரணும். நான் கேட்க வருகிறது, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய முறையில் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோமா? பரிசுத்தமா நம்ம பிஹேவ் பண்றோமா? பரிசுத்தமாய் செலுத்த வேண்டிய பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறோமா? சிந்திச்சு பாருங்க. தீமை தொடராம வேற என்ன தொடரும்னு நினைக்கிறீங்க அம்மா, ஐயா? வாழ்க்கையில எதை தொட்டாலும் தொடங்கல பிரதர். தொடர்ந்து பிசினஸ்ல தோல்வி, தொடர்ந்து பிசினஸ்ல நஷ்டம், தொடர்ந்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவமானப்படுறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிலைவரம் இல்லை. இன்னும் ஒரு வேலை, சரியான வேலை கிடைக்கல, சரியான மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, இன்னும் கர்ப்பக்கனி உண்டாவல. ஏன்? ஒரே ஒரு வாரம் நான் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வேலைக்கு உள்ள வந்து பாருங்க. நான் கேட்கிறேனே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஆபீஸ்க்கு லேட்டா போங்களேன் அம்மா, தாழ்மையா கேட்கிறேனே ஐயா, கேட்கிறேனே. உங்க காலேஜுக்கு உங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புங்களா. 9 மணி ஸ்கூலுக்கு 10 மணிக்கு அனுப்புங்களா. எழுப்பி செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும்போது, பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்போது ஆவாசமா எழுப்புங்களா. எழுப்பி ஒரு 10 மணிக்கு அனுப்புங்களா எக்ஸாமுக்கு. ஒரு பிச்சைக்கார படிப்புக்கும் ஒரு எக்ஸாமுக்கும் அவன் போடுற எலும்பு துண்டு பிச்சை காசை வாங்குறதற்கும் அவ்வளவு பயத்தோடு பக்தியோடு 1/4 மணி நேரம் முன்னாடியே போய் பஞ்சு வைக்கிறோம், 10 நிமிஷம் முன்னாடியே போய் சம்பளம் கட்டாமனு ஓடுறோமே. கர்த்தருடைய சமூகத்துல நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு உங்க இருதயத்துல ஏன் இடம் இல்லை? ஏன் இடம் இல்லை? என்ன துணிகரம்? கிருபையா இருக்கிறாரா? அதே தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்னு பேதுரு ஐயா மூலமா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் தீமை தொடராது? சபையில ஒரு 10 தான் பைத்தியமா சுத்தும். இயேசு பைத்தியம். டைமுக்கு வந்துடும், சேர போடும், பெருக்கும், முத ஆளா உக்காந்துன்னு சோத்திரம்னு ஒரு 10 ஆயா முக்காடு போட்டுன்னு பைத்தியக்காரி மாதிரி உட்காந்து பாரு. உனக்கு எனக்கு முன்னாடி அந்த ஆயா தான் பரலோகத்துல போய் நிற்கும். ஓடிங்க நான் கிழிச்சேன், ஊழியம் செஞ்சு கிழிச்சேன்னு வாசல்ல கையை கட்டிக்கின்னு கும்பிடு போட்டு நிற்பேன். ஐயா, நான் பேசுறது ஏதோ பைத்தியக்காரன் கத்துற போல கத்துறான், இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியலன்னு நினைக்கிறீங்க. நீங்களும் நினைக்கிற மாதிரி பரலோகம்லாம் கிடையாது. பரலோகத்தில் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியாலாம் உள்ள போயிட முடியாது. தேவன் நீதியை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அந்த கொடியை, அந்த கோப்பையை, அந்த அக்கினியை பத்த வைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்களும் நானும். இன்னைக்கு ஒரு நேரத்துக்கே ஆலயத்துக்கு வர முடியாத நம்ம கர்த்தர் வருகையில் அவர் கூட போவோம்னு நினைக்கிறீங்க? உங்க நேரத்துல சரியா கர்த்தருக்கு முடியாத நம்ம
கர்த்தர் வருகையில பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? வந்து 10 பேர்கிட்ட அங்க பேசிட்டு, இங்க பாட்டு பாடுற ஒரு பைத்தியக்காரன் பாடின்னு இருப்பான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஆவாசமா உள்ள வர்றதுக்கு என்னத்துக்கு அதுக்கு ஆராதனை? ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறீங்க. நெகேமியா ஒரு இளிச்சவாயன், நோவா பிரதர் ஒரு இளிச்சவாயன், ஊழியம் நடத்துற நம்ம ஐயா, நான் சொல்ல விரும்பல, அவங்கள நடத்துவாங்க, நம்ம போவோம். பரிசுத்த நாள் என்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுதோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, நம்மளால தீமையை தவிர வேற எதையுமே சுதந்திரிக்கவே முடியாது. நாள் வருது, நான் ஓப்பனா சொல்றேன், நாட்கள் வருது, நாட்கள் வருது, யாரும் தப்பிக்க முடியாது. 2024 வந்துருவாங்களா? ராகுல் காந்தி வந்துருவாரா? மம்தா பானர்ஜி வந்துருவாங்களா? காப்பாத்திருவாங்களா? ஓட விட்டு அடிப்பான். வருது, நாட்கள் வருது. நீ கிறிஸ்தவனாலே உனக்கு தண்ணியும் சோத்தையும் கொடுக்க கூடாதுன்னு எழுதி வைப்பான். அன்னைக்கு எங்க போவ? இன்னைக்கு ஆலயத்துக்கே நேரத்துக்கு வர்றதுக்கு உனக்கு முக்குது. நாளைக்கு வலது கையில முத்திரையை குத்து, நெத்தியில முத்திரையை குத்துணும். அன்னைக்கு என்ன பண்ண? இழிச்சிக்கின்னு தான் போவேன். உன் கையில இருக்கிற செல்போனே உன்னால வலது கையில தூக்கி போட முடியல. வரப்போற முத்திரையை போட போறதுக்கு எனக்கு முத்திரை வேணான்னு ரெசிஸ்ட் பண்ணுவேன். ஒரு சின்ன இச்சையை உன்னால ரெசிஸ்ட் பண்ண முடியுதா? வாலிப பிள்ளையே, மகனே, ஒரு 6 இன்ச் இருக்க செல்போன் உன்னை ஆளுது. அந்த மண்ணாங்கட்டி உன்னை ஆளுது. அதை கீழே இப்படி போட்டு பாரு, முடிஞ்சா போடா. ஒரு 1 வீக், நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் வாலிபர்கள் பெரியவர்களுக்கு சவால் விடுறேன், என் போனை நான் தேவையில்லாம எடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு சவால் விட்டு அதை எடுத்து ஓரம் போட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை 7 நாள்ல தடப்பட்ட அடப்பட்ட அத்தனையும் ஊத்தெடுத்து வந்து உங்ககிட்ட சேர்றத பாப்பீங்க. ஓய்வு நாள்ல ஆலயத்துக்குள்ள வந்து செல்ல வச்சுக்கின்னு வாட்ஸ்அப்பு வீடியோ சிந்திச்சு பாருங்களேன். பரிசுத்த குலைச்சல் ஆக்குனா, ஐயா கத்துறேன் நினைக்காதீங்க. இன்னைக்காவது மனம் திரும்பி பாருங்க, தீமை உங்க திசை பக்கமே வராது, வரவே வராது. நோய் உங்களை விட்டு ஓடுறத பாப்பீங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் காத்தால அடிச்சு பறந்து போற மாதிரி பாப்பீங்க. உங்க பிள்ளைங்க கல்வியின் தரம் உயர்றத பாப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்றத பாப்பீங்க. உங்க கணவருடைய அன்பு பெருகிறத பாப்பீங்க. உங்க மனைவி கீழ்ப்படிதல் பெருகிறத பாப்பீங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க. we are here to learn the worship. இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்படி, பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கிறது எப்படி, பணிந்து குனிந்து ஆராதிக்கிறது எப்படி, இங்க தான் வந்து கத்துக்க முடியும். இங்க வந்துட்டு பிள்ளைகளை கடினமா பேசுறேன், காலத்துக்கு சேர் மேல போட்டு உட்கார்ந்துன்னு இருக்கிறான். உங்க அப்பா வீடு தானே அது. இவர் இங்க இதுதான் கத்துக்கிறாரு இவரு ஆராதனையில. இது வளர்ந்து வந்து நாளைக்கு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். ஐயா சிந்திங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க ஐயா. நம்ம வாழ்க்கையினுடைய தீமைக்கு காரணமே நாம பரிசுத்த ஓய்வுனால பரிசுத்தமா ஆசாரிக்காதது தான் காரணம். புருஷன் ஒரு டைம், பொண்டாட்டி ஒரு டைம், பிள்ளைங்க ஒரு டைம், குடும்பம் மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒண்ணு ஒரு தசையில போகும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை சேவிக்கிறது எங்களுக்கு பார்வைக்கு ஆகாத காரியமா காணுமா படுமான்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க குடும்பத்தை யோசுவாவை போல காலேபை போல ஆண்டவர் பேர் பெற்று விளங்க செய்ய மாட்டாரா? உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி வர்றவங்களை முதுக காட்டி ஓட வைக்க மாட்டாரா? உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வர்ற கோலியாத்துகளையும் பராக்கிரமசாலிகளையும் கடன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குடும்பமாய் சேவிக்கிற உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறத காலில் பாதபடியாக்கி மிதிக்க வைக்க மாட்டாரா? சிந்திச்சு பாருங்க ஐயா, அம்மா சிந்திச்சு பாருங்க. விட்ட இடத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். நீங்களோ என்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள். இந்த ஆண்டவருடைய உக்கிரத்தை எவ்வளவுக்குள்ள நம்ம அதிகரிக்க பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம ஆபத்து. நான் மனசார சொல்றேன், நான் ஆண்டவருடைய கோபத்தின் மிலாற்ற ராட பார்த்தவன். ஆண்டவர் என்னை கொல்லுகிறதற்கு எனக்கு முன்னாடி அவருடைய தூதனோட நின்னதை பார்த்தவன் நான் சொல்றேன். மரண கட்டுகளுக்குள்ள கடந்து போனவன் பார்த்தவன் சொல்றேன். அதனாலதான் இந்த கத்து நாய் கொலைக்கிற மாதிரி கொலைக்கிற காரணம் அதுதான். தேவனுடைய கோபத்துல மட்டும் விழுந்தவங்க தப்பிக்கவே முடியாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழிகளே நீங்கள் கிருபையை ருசிச்ச, கிருபையை எழுதின தாவீது சொல்றாரு, குமாரனுக்கு மட்டும் கோபம் ஊட்டிட்டோம், வழியிலே அழிந்து போவோம், அதற்கு பதில் அவரை வந்து முத்தம் செய்யுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. பாவியான ஒரு ஸ்திரீ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள பந்தி இருக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நேரா வராங்க அந்த அம்மா, தைல குப்பியை உடைக்கிறாங்க, தைலத்தை ஊத்துறாங்க.
ஆண்டவர் பாதத்தை ஓயாம முத்தம் செய்யறாங்க. கண்ணீரால விட்டு 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 கண்ணீர் விடுறாங்க. யார் பார்க்கிறான், எவன் பார்க்கல? ஒரு பரதேசி கூடவே இருக்கிறவன் சொல்றான், இவர் தீர்க்கதரிசி உண்மையானால் இவரை தொடுகிறவர் யாருன்னு தெரியும், உன்னையும் தெரியும், உங்க அப்பனுக்கு அப்பனையும் தெரியும், எல்லாரையும் தெரியும், இவளையும் தெரியும். இவ என்னிடத்துல திரளாய் அன்பு கூர்ந்தா இவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. அது எந்த நாளா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்களும் நானும் செலுத்துகிற பலிக்கு ஏற்றவாறு கர்த்தர் பலன் கொடுப்பார். அவங்க பாவிதான், அந்த அம்மா துரோகிதான், ஓடி வந்த ஆண்டவர் பாதத்தை ஓயாம முத்தம் செய்றாங்க. வர்ஷிப் பண்றப்ப சுத்தி இருக்கிறவங்கள மறந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? அங்க பராக்கு இங்க பராக்கு. வந்திருக்கிறவன், புதுசா வந்திருக்கிறவன் என்ன பிரசங்கம் பண்ண போறான், ஏது பிரசங்கம் பண்ண போறான், அவன் எப்படி இருக்கிறான், ஏது இருக்கிறான், இந்த முகரக்கட்டை எங்கேயோ பார்த்துருக்கிறோமே, அப்பப்போ யூடியூப்ல எங்கேயோ வருமே, இதுக்காக நீங்களும் நானும் வரல ஐயாம்மா. ஆராதனைன்னு வந்துட்டா என்ன நான் மறந்துடணும், என்ன நான் தாழ்த்தணும், என் ஆண்டவரை மட்டும் முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் அந்த ஆண்டவரை கையை தட்டி மகிமைப்படுத்துவீங்க? நம்மளை மறக்கணும், நான் சிறுகணும், அவர் பெருகணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. வாசிங்க சிஸ்டர், விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறத காது கொடுத்து கேளுங்க. இனி ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய நகரம் எருசலேமுக்கு சபைக்கு வருகிறது தடைப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக எச்சரிக்கிறாரு. இனி யாரெல்லாம் ஓய்வு நாளை அசட்டை பண்றீங்களோ ஆண்டவர் எந்த சூழ்நிலையில உங்க கதவை அடைப்பார்னு எனக்கு தெரியாது. நான் சாபம் போட வரல, மனம் திரும்புங்கள்ன்ற வார்த்தையை சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு இனி கதவுகளை அடைப்பாரு, அவருடைய வேலைக்காரர்களை வைப்பாரு. நீங்க நினைச்சு கூட பார்த்தாலும், நீங்க எவ்வளவு யோசிச்சு போறானாலும் ஆலயத்துக்கு வர முடியாத அளவுக்கு கதவுகள் அடைக்கப்படுகிற நாட்கள் சமீபத்து வந்திருக்கிறது. இனியும் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. நான் வளர்ந்து வந்த சபையில் ஆராதனை நடத்துவேன். என்கிட்ட பாட்டுக்கு வர்ஷிப்புக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மைக்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வேலையை தான் பார்ப்பேன். மனம் திரும்பு, சுத்திகரிப்புக்குள்ள போ, ஆண்டவருக்கு விட்டு கூட இந்த வார்த்தையை பேசுறதுனால என் பாஸ்டருக்கு பிடிக்காது. எல்லாரும் உங்க பாஸ்டர் மாதிரி வந்துருவாங்களா? சொல்லுங்களேன். ஏத்தி விட்டு மிதி வாங்குறது என்ன புதுசா என்ன அவருக்கு? இல்லை நமக்கு தான் மிதிக்கிறது புதுசா இல்லை பழசா? எங்க சர்ச்சில் இது மாதிரி மைக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். நான் ஓப்பனாவே சொல்லுவேன், இப்பெல்லாம் கொடுக்கல மாட்டேன். கொடுத்துட்டோம் வச்சுங்க, அது ஒரு பெரிய பாவம். அப்ப கொரோனாக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா பேசினார். அதே ஸ்பிரிட்ல, அதே சீல்ல, அதே லீடிங்ல சொல்றேன், நாட்கள் வருது நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுவீர்களானால் ஆலயத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படும். வெளியே நின்று தான் வேடிக்கை பார்க்கணும், ராவெல்லாம் காத்திருந்து கண்ணீர் விட்டு அழுகிற நாட்கள் வரும். அப்ப எங்க சபையில ஆண்டவர் தெளிவா சொன்னார், இந்த திடசாட்சியா கடிஞ்சு எச்சரினார். நாட்கள் வருது, நீ ஆலயத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கோம், வந்து எக்கி பார்த்துட்டு அழுதுட்டு போவேன்னு. 1.5 வருஷம் ஆண்டவர் கதவை பூட்டி போட்டார். ஒரு கொரோனா போதுமா? பில்கேட்ஸ் சொல்றாப்ல, கொரோனா விட பயங்கரமான ஒரு கொள்ள நோய் வருது, அது நான் பூமியில கால்வாசி பேர் செத்துருவான்றார். ஒரு கொரோனாவுக்கே சர்ச்சை அடைச்சு போட்டு என்ன பண்றோம்? இனி அதே போன்ற நாட்கள் திரும்பவும் வருது. தேவ சமூகத்தையும் ஓய்வு நாளையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் இனி வெளியே அடைப்பட்ட கதவுக்கு வெளியே தான் நிற்பாங்க. அது இந்த கதவா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் எந்த கதவா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கே மனம் திரும்பிட்டோன்னா என்னைக்குமே உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருப்பாரு. எந்த கொம்பனாலையும், எவன் அப்பனுக்கு அப்பனானாலும், எவன் ஆளை வந்தாலும் ஆலயத்தினுடைய கதவுகளை எவனாலையும் அடைக்கவே முடியாது. அல்லேலூயா. நீ எவன் வேணாலும் வா, 2024 எவன் வேணாலும் நீ வா. நீ யோகி ஆதித்யநாத் வா, இல்லை அமித்ஷா வா, மோடி வா, பிஜேபி வா, விஹெச்பி வா, ஆர்எஸ்எஸ் வா, எவன் வந்தாலும் கர்த்தரை மெய்யா ஆராதிச்சு சிங்க கெபிக்கோ அக்கினி சூளைக்குள்ள போறதுக்கோ சபை ரெடி ஆச்சுன்னா சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தரே தேவன் ராஜாக்கள் எல்லாம் தூபம் போடுவோம். இன்னைக்கு எரிகிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? சிங்க கெபிக்கு போறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். என் மனைவி, கர்த்தர் கொடுத்த மனைவி, நான் திருமணம் பண்ணும்போது சொன்னேன், எஸ்தரே ரத்த சாட்சியா செத்துட்டனாலும் பரவாயில்லையான்னு. எப்ப கல்யாணம் ஆன 2-3 நாள்ல கேட்குறேன்,
அவன் என்ன நினைச்சாலோ தெரியல, எப்படிப்பட்டவனுக்கு பிடிச்சி கொடுத்துருக்காங்க பாரு அவன் வீட்டில்னு. அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்போதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. எனக்கு எஸ்தருக்கு 33.4 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. கர்த்தர் கிருபையா அந்த வருஷத்துல ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. 4 மாசம் மகளை கொடுத்துருக்காரு, தேவதை மாதிரி. நான் சொல்றது கவனிங்க. என் மனைவி என்னை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க உங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? சும்மா பேசுறீங்களேன். கண்ணை கசக்கின்னு யார் வீட்டுக்கு போயிருப்போம்? கர்த்தருக்கு சித்தமானா அப்படிதான் ரத்த சாட்சியா மறிக்கணும்னா தாராளமா போங்க. ஹலோ, ஒரு சில பெண்களோடு ஆண்களோடு கர்த்தர் தெளிவா பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சில பெற்றோர்களோடு பேசுறாரு. உங்க பிள்ளைகள் ஊழியத்துல எரிஞ்சு எழும்பி பிரகாசிக்கிற தடையா இருக்கிறது நீங்க தான். பிள்ளைகளை மறிக்கிறதுக்கும் ஒப்பு கொடுங்க, ரத்த சாட்சிக்கும் ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளை தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பொறுப்பும் நாட்களும் நிறைவேற வரைக்கும் உங்க பிள்ளைங்க தலை மேல இருக்கிற சுத்த தமிழ சொல்ற ஒரு மயிரை கூட எவனாலையும் தொட முடியாது. வைராக்கியமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? வாலிப பிள்ளைங்க நீ தைரியமா இறங்கு. என்ன மிஞ்சி போனா அடிப்பான், காரி துப்புவான், சாணியை கரைச்சி ஊற்றுவான், அவ்வளோதானே. ஆண்டவர் 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவார். நீ போய் நிற்கிற இடத்துல செத்தவெல்லாம் உயிரோட ஏஞ்சி ஓடுவான். ஆமீன், வராது தானே? அதெல்லாம் நடந்துட்டா ரொம்ப பாவம் தானே. யாரையாவது சாவடிக்க சொல்றீங்களா? சபையில் உட்காந்து அந்த வேலையை பார்க்குறேன். வார்த்தையாலே கொள்ளுகிறதற்கு அணுகவும். தூத்துக்குடியில எங்கள் சபை வேற நல்ல கிளைகள் எதுவும் இல்லை, இது மட்டும்தான் கிளை. ஐயா அம்மா வாங்க பார்த்துடலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய உக்கிர கோபத்துக்குள்ள போய் சிக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக பிரியமுள்ள பிள்ளைகளா நில்லுங்க. ஓயாம முத்தம் செய்யறதை நிறுத்தாதீங்க. வேகமா வாசிங்க சிஸ்டர், வேகமா வாசிங்க. ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். வாசல் அண்டையில வேலைக்காரரை சிலரை நிறுத்துவாரு. அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும். இந்த சபைக்குள்ள பிசினஸ் பண்றவன், சபைக்குள்ள சரக்கு விற்கிறவன், சரக்கு விற்கிறனா சரக்குன்னு அங்க பாண்டிச்சேரிக்காரன் சரக்கை பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள வந்து இந்த சீட்டு பிடிக்கிறவன், இன்னும் மற்ற காரியம், அக்கா உன் செயினை கொடு, இப்படி வச்சு இப்படி எடுக்கிறேன், அப்படி வச்சு அப்படி எடுக்கிறேன், இந்த பிசினஸ் பிளான்லாம் சபைக்குள்ள இருக்க கூடாது. ஆமேனா? மதுரை ஜஸ்டின் உலகத்திலே இல்லாத தரம் வாய்ந்த ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கிறாராம். காலாம் பண்ண வச்சிருக்கிறாராம். ஜான் ஜபராஜ் தான் பொண்டாட்டிக்கு புடவை கடை வச்சு கொடுக்குறாராம். ஒன்று நீ ஊழியம் செய்யணும், இல்லை ஊழியத்தை விட்டுட்டு போய் பிஸ்னஸை பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பற்றி பேசல, ஊழியத்தை ஆதாய தொழிலாக வச்சுக்கின்னு திரியிறவங்களுக்கு சொல்கிறேன், எச்சரிக்கை. சபைக்குள்ள இங்கே வாங்கிறது, கொள்றது, விற்கிறது, இந்த பணத்துக்காரியெல்லாம் இங்கே உள்ள வரக்கூடாது. ஆமீன், வராதா? சொல்லிட்டீங்கல்ல, ஆலயம் கட்டுறதுக்கு இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து ஒத்த பைசா போயிடுதான்ல பிரகஸ்பதி பேரெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருடைய காரியத்திற்கு நம்ம தான் கொடுத்து தாங்கணும், நம்ம தான் செய்யணும். ஆமீன் சொல்லுவீங்களா? வேகமா வாசிங்க சிஸ்டர், விட்ட இடத்துல இருந்து. 2 தரம் எருசலேமிற்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்க தண்டையிலே ராத்தங்கினது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால். மதில் பக்கம் கூட எவனும் வரக்கூடாது. சர்ச்சு மதில் பக்கம் கூட பிசினஸ் பண்றவன் என்ன பண்ணக்கூடாது? சபையில தவறான நோக்கத்தை உடையவர்கள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியாதவர்கள் இனி நம்ம சபை மதில் பக்கம் கூட நிக்க மாட்டாங்க. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இது நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் இந்த சுத்திகரிப்பை நம்ம ஆலயத்திலே உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? வேணாமா? உள்ள இருக்கணுமா? இருக்கணுமா? வாசிங்க சிஸ்டர் வேகமா. நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று. அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க மேல கை போடுவேன் அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, சொல்லுங்கண்ணே. உதவுழும். கர்த்தருடைய கை நம்ம மேல என்னைக்கும் பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய கை என்னைக்கும் உங்க மேல என் மேல போடப்பட்டிருக்கூடாது. அந்த கையை போட்டால் யாராலையுமே தாங்கவே முடியாது. பார்வோன்லாம் அந்த கைக்கு சதறி ஓடி இருக்கிறான். நேபுகாத்து நேச்சார்லாம் மாடு புல்லு மேயிற போல புல்ல மேய்ஞ்சிருக்கிறான். கர்த்தர் கரம் என்னைக்கும் உங்க மேல என் மேல நன்மையாக தான் இருக்கணும். ஓய்வு நாளையும் ஆலயத்துக்குரிய காரியங்களை பரிசுத்த குலைச்சலாக்கி தீமைக்கு ஏதுவாக நம்மளுடைய நடக்கையும் கிரியே இருக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். God is giving us the last warning. ஆண்டவர் கடைசி எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பாதுகாத்த கை ஓங்கி போடுற அடி போடுற கையா மாறிச்சுன்னா தாங்க முடியாது. அனுபவிச்சவன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட அடி வாங்கினவன் சொல்றேன்,
ஆட்டம் போட்டு அடி வாங்கினவன் சொல்றேன், அந்த கையை நம்ம மேல போடுற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. வாசிங்க சிஸ்டர் வேகமா. அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு வாசிங்க சிஸ்டர், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். உங்களை தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? யாரம்மா கூப்பிடுறாரு? உங்களையும் உங்க புள்ள குட்டிங்களையும் தான் கூப்பிடுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் நீங்க லேவியர்னு நம்புறீங்க? நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தர் பங்கா இல்லை இந்த உலகத்தில் பங்கு வேணுமா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு பங்குன்னு சொல்லுவீங்கன்னா எனக்காக சிஸ்டர் அந்த இடத்துல நீங்க கை வச்சுக்கோங்க, இல்லை புக் மார்க் வச்சுக்கோங்க. ஆமா, உபாகமம் 14:27 வேகமா வாசிங்க. லேவியரை கூப்பிடுறாரு, சுத்திகரிச்சுக்கிட்டு வா, நம்ம வாசல் காக்கலாம் வான்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு இந்த சபையை ஆண்டவர் தூத்துக்குடிக்கும் இந்திய தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் சபையினுடைய வாசல் காக்க வாலிபர்களை அழைக்கிறார். லேவியர்களாக கர்த்தரை மட்டுமே என் பங்காய் நான் உடையவளா இருக்கிறேன்ற வாலிபர்களை அழைக்கிறார். இதுவரைக்கும் சபையினுடைய ஓய்வு நாளும் மற்ற காரியங்களும் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். வாசிப்பீங்களா? உபாகமம் 14:27. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. என்ன நல்லா கவனிங்க, என்னைக்குமே லேவி புத்திரர்களுக்கு இந்த பூமியில பங்கு கிடையாது. ஆமேன் வராதா? நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அம்மா, நீங்களும் நானும் லேவியர்கள். நல்லா சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? சத்தமா சொல்லுங்க ஐயா. இந்த பூமிக்குரிய பங்கு இல்ல, நமக்கு இருக்கிற பங்கு மேல மட்டும்தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? அதே என்னாகமத்துல 19:20 வாசிங்க. எப்பா 194 பக்கம், 19 18 தெரியல, கர்த்தருக்கு சோத்திரம். 194 பக்கம் எடுங்க. அதுல எந்த அதிகாரம் வருது? 19 18 18:20 வாசிங்க. என்னாகமம் 18:20 வாசிங்க. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். ஹலோ, ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். உனக்குன்னு ஒன்னத்தையும் நீ தேசத்துல வச்சுக்காத. அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். உனக்கு எந்த பங்கும் இந்த உலகத்து மத்தியில வேணாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் அல்லேலூயா உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவீங்க? நல்லா கையை தட்டி. ஆமா, இந்த உலகம் நம்மள பிச்சைக்காரன்னு சொல்லி இருக்கலாம். உனக்கு ஒரு கைப்பிடி நிலம் இல்ல, உன் பிள்ளைய நல்லா கையை தட்டி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப? ஒரு கடுகுமணி தங்கம் கூட இல்ல, நீ வெறுமைன்னு சொல்லலாம். என் பங்கு கர்த்தரு. நல்லா பலமா கையை தட்டி, எனக்குன்னு சுதந்திரம் இருந்தா அது ஆண்டவர் மட்டும்தான் நம்புற பிள்ளைங்க பலமா கையை தட்டி, அவரே என் பங்கும் என் சுதந்திரமுமானவர். அல்லேலூயா. ஆனால் லேவி சுத்தத்தை காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். சிஸ்டர், இப்ப நெகேமியாக்கு போங்க, விட்டீங்களே அதே இடத்துல இருந்து வாசிங்க. வாசல் காக்கும்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க, ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கப்படணும்னா முதல்ல நீங்களும் நானும் லேவி புத்திரர்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. ஆமீன் கிடைக்காதா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய லேவியர்கள். கர்த்தரை மட்டும்தான் பங்கா, கர்த்தரை மட்டும்தான் சுதந்திரமா வச்சிருக்கோன்றதை என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்கு ஓய்வு நாளை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்குவோம். ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வேகமா வாசிங்க சிஸ்டர். உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, முதல்ல உன்னை சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த நாள் சுத்தமாக்கப்படும்னு கர்த்தர் சொல்றார். விளங்குறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக தான் நாளே தவிர நாளுக்காக நம்ம இல்ல. அபுதாபி, துபாய், அந்த மேற்கத்திய அந்த கிழக்கத்திய நாடுகளுக்குள்ள போனா அவங்க என்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க தெரியுமா? ஹலோ, எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை தான் அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா? சொல்லுங்க, பேசுங்க. அவங்களுக்கு லீவை வெள்ளிக்கிழமை தான் கொடுக்குறான். அவங்க வெள்ளிக்கிழமை தான் கூடி வந்து ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரா? பேசுங்க.
எவனா செவன்த் டேக்காரன் வந்துட்டு இன்னும் வேற யாராவது வந்து சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், நீ ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறேன்னா, போடா பைத்தியக்காரா, பொடி பைத்தியக்காரி, நான் என் ஆண்டவரை வாரத்தில் 7 நாளும் ஆராதிப்பேன், 7 நாளில் 24 மணி நேரமும் ஆராதிப்பேன், எனக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாள். ஆனால் என் ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு நாளை நியமிச்சிருக்கிறோம், நாங்கள் அதில் ஆராதிச்சுக்கிறோம், நீ போயிட்டு வான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எந்த நாளில் ஆராதிக்கிறோன்ற முக்கியம் இல்லை, எப்படி ஆராதிக்கிறோன்றதுல தான் முக்கியம். சபை கூடி வருகிற போது நம்ம எப்படி வர்றோன்றது தான் முக்கியம். ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கப்படணும்னா அந்த ஓய்வு நாள் நமக்காக தான் படைச்சிருக்கிறாரு, அந்த நாளில் நிற்கிற நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்கிச்சோ அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க பாதி பேருக்கு இன்னும் விளங்கல போல, நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வாசிச்சு முடிச்சிட்டீங்களா சிஸ்டர்? வாசிங்க. வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அஸ்தோன், அம்மோன், மோவாப் ஜாதியாகிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். யாரை சேர்த்துக்கினாங்களா? இந்த உள்ள உக்காந்துங்கன்னு லவ் பண்ணிங்கன்னு ஆண்டவரை அறியாத, இன்னொரு பக்கம் ஆண்டவரை அறிஞ்சவனை லவ் பண்ணுவாங்க. சபைக்குள்ள வர்றதே எதுக்காகனா சைட் அடிக்கிறதுக்காக, காதலிக்கிறதுக்காக தான். சீக்கிரத்தில் உனக்காக ஆண்டவர் ரெடி பண்ண பிணைகாசின் ஈட்டி வருகிறது, உன்னை ஆண்டவரே இறங்கி வந்து குத்தி போடுவார், சீக்கிரத்திலே உனக்கு அடக்க ஆராதனை நடத்தப்படும். இன்னும் போய் வெளியே உலகத்து மனுஷங்குள்ள போய் உன்னை படிக்க அனுப்புனா, படிக்க போன இடத்துல லவ் பண்ணிக்கின்னு அங்க காதலிச்சுக்கின்னு ஊரை சுத்திக்கின்னு இருக்கிறியா? ஒருவேளை லவ் கிவ் பண்ணி உழுந்து வாரி எஞ்சி வந்து கல்யாணம் பண்ணி நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் பாதத்தில் போய் புருஷன் பொஞ்சாதே போய் விழுந்துருங்க. ஆனால் இனிமேல் அந்த பிளானை வச்சுக்கின்னு போய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் பாஸ்டரை நீ கட்டாயப்படுத்தி நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். மேலே ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரை யாராலையும் இணங்க வைக்கவே முடியாது, காலம் பூரா முள்ளு குத்திக்கினே இருக்கும் உனக்கு. கவுன்சிலிங்கில் 1000 காலம் நான் பார்க்குறேன். வேணாம், மனம் திரும்பிடு. ஓப்பனாகவே சொல்கிறேன். வாசிங்க சிஸ்டர் வேகமா. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோன் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். ஒன்னத்துக்கும் தெரியல கர்த்தருடைய பாஷையை பேச. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி, ஐயோ அவர்களில் சிஸ்டர் தப்பா வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சாபத்தெல்லாம் கூறக்கூடாது சிஸ்டர், ஆசீர்வாதத்தை மட்டும் தான் சிஸ்டர் கூறணும். சாபத்தை கூறி இல்ல இல்ல, நீங்க எந்த பைபிள் யூஸ் பண்றீங்க? என்ன சிஸ்டர் சாபத்தை கூறி தான் இருக்கு. நீங்க தப்பால நீங்க இல்ல இல்ல தப்பான பைபிள்னு நினைக்கிறேன். மக்கள் யாரா பேசுங்களேன். பிரசங்கத்துல சாபத்தை கூறின்றாங்க. என்னங்க நீங்க வேற சிஸ்டர் உங்க பைபிள்ல என்ன இருக்கு சிஸ்டர்? இல்ல புரியல இல்ல சிஸ்டர், அப்படிலாம் இருக்காது. ஆசீர்வாதம் மட்டும் தானே பிரசங்க பீடத்துல இருந்து பேசணும். அண்ணா அப்படியான இருக்கு அண்ணா. என்னண்ணே நீங்களும் அப்படி சொல்றீங்க? அண்ணா நாங்க வேற ஒரு பைபிள் எழுதியிருக்கோண்ணே. இந்த சாபம் இதில் இந்த வார்த்தையெல்லாம் அடிச்சுட்டு ஆசீர்வாதம் நாங்களே எழுதிக்கோண்ணே. யெகோவா விட்னஸ்காரங்க ஒரு பைபிள் எழுதியிருக்காங்களே, அது மாதிரி நாங்களே ஒரு பைபிள் வச்சிருக்கோம். ஹலோ, உள்ள ஊழையிட்டுக்கின்னு இந்த புதிய உடன்படிக்கையை தூக்கின்னு திரிகிற ஆள்லாம் இன்னைக்கு மனம் திரும்பிடு. உனக்கு சாப வார்த்தை மட்டும்தான் பிரசங்க பீடத்திலிருந்து வரும். உன் கிரிய சாபக்கேடா இருக்குது, ஆனா வர்ற பிரசங்கம் மட்டும் இவங்களுக்கு என்னவா வரணும்? பல்லு விளக்காத ஊத்த வாயினை பார்த்து என்ன ஒரு நறுமணமா இருக்கு, கொஞ்சம் வந்து ஊதிட்டு போங்கன்ற மாதிரி இல்லை. அட ஊத்த வாயா, முதல்ல போய் என்னத்தை பண்ணு, பல்ல விளக்குடா, 4 பேர் சாவறான் உன்னாலன்ட்டு என்னதான் பண்ண முடியும்? கண்டிச்சு தான் சொல்ல முடியும். ஆமேன் தானே? அழுக்கும் மூத்தையுமான நகரத்துக்கு ஐயோ, இதெல்லாம் பைபிள்ல இருக்குது, வாசிங்கோ. உட்காந்து ஏசாயா தீர்க்கதரிசியில அப்படியே அவுத்து விடுவாங்க பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு புதிய ஆண்டு வந்துட்டா, பிறந்த நாள் வந்துட்டா எங்க இருந்தா உருவாங்க? ஏன் எரேமியால ஒண்ணு உருவன், ஏன் சபையே எசேக்கியேல்ல இருந்து ஒண்ணு உருவிதான் கூட ஏன் வரமாட்டுது? வெறும் அப்படியே ஏசாயால இருந்தே அப்படியே அம்மா மீனாட்சி இந்த பேருக்கு டேவிட்ன்ற பேருக்கும் நம்ம மிரியாம்ன்ற பேருக்கும் நல்ல ஒரு சீட்டை எடுத்து போடுன்னு கிளி வந்து கீன்ட்டு எடுத்து போடும் பாருங்க. அந்த கிளி சோசியம் தானே இன்னைக்கு நம்ம கட்டுல இருந்து வருது. நானும் வருஷம் வாக்குத்தத்த அட்டையை பார்க்கிறேன். நீ மனம் திரும்பி குணப்படுன்ற வார்த்தை மட்டும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கேட்டா என்ன சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பிரதர், அது அப்படியே பலிக்கும். நீ என்னத்தான் தலைக்கீழ நின்னாலும் பலிக்காது.
மனம் திரும்பி பரிசுத்தப்படுத்தினால்தான் நாள் பரிசுத்தமாக்கப்படும். நாள் பரிசுத்தமாக்கப்பட்டாதான் கர்த்தர் மனம் திரும்பி கர்த்தர் மரம் இறங்கி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிஸ்டர் விறுவிறுன்னு வாசிச்சு முடிங்க, நேரம் முடிஞ்சு போச்சு. அவர்களில் சிலரை அடித்து, ஏங்க இப்பதான் சொல்றேன், அப்படியா இருக்குது? இது என்ன நெகேமியான்ற தேவ மனுஷன் சரி கோவப்பட்டு சாபம் தான் போட்டாரு, ஊழியக்காரர் அடிச்சாரா? இனி அதெல்லாம் நடக்கும் ஐயா. சோர்ந்து போய் இந்த தேவ மனுஷன் நோவா பிரதர் இனி என்ன ஆகும்? என்ன சிரிக்கிறீங்க? லாயர் தானே, என்னடா வந்து கேஸை இழுத்து விட்டு போற, நீலாம் ஒரு மூத்த சகோதரனாடான. நெகேமியான்ற தேவ மனுஷன் உதைக்கிறார். இனி வாலிபனுக்கு உதை தான். ஆமீன் வராதில்ல? இன்னைக்கு வாலிபன் வாழை ஆட்டுன உன்னை உரின்னு எடுத்துருவோம். பலிபிடத்தில் இனிமேல் பெரம்பு இருக்கும், இன்னும் என்னென்ன வச்சா உனக்கு புரியுமோ அது எல்லாம் இருக்கும். நீ பூமர் அங்கிள்னு இல்லை பூமர் பிரதர்னு இல்லை பூமர் ஊழியக்காரன்னு, ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கிச்சாலே இன்னைக்கு சொல்ற இந்த ஜென்சியும் அந்த ஜென்ரேஷன் ஜூமர் என்ன தெரியுமா சொல்லும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பூமர் அங்கிள் தான் சொல்லும். ஆமாம் தானே? இந்த தலைமுறைக்கு ஏசப்பாவே வந்து நின்னாலும் பூமர் அங்கிள் தான். உத விழும். என்ன விழும்? நான் இல்லை, அவர் அனுப்புவார், சிறப்பா அனுப்புவார் ஆண்டவர். இதுக்கப்புறம் உன் திமிர்வாட்டம், இந்த துளுத்து பார்க்கறது, தலை தூக்கி பார்க்கறது, யாராவது சுருட்டுற மாதிரி சுருட்டி ஆண்டவர் உட்கார வச்சிருவார். வாலிப பிள்ளைங்களை சொல்ற, பெரியவங்களை சொல்ல, நீங்க வேற யாரா அவன் வன்முறையாவே இருக்கான்லாம் பார்க்காதீங்க. சிலரை அடித்து மயிரை பீத்து. நீங்க செட் ஆக மாட்டீங்க சிஸ்டர், நான் தான் ஓப்பனா சொல்றேன். கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது, நீங்க மனம் திரும்பி இன்னைக்கே ரசிக்கப்படுறீங்க. புரியுதா? மயிர்கிறீங்க என்னத்தான் நீங்க அது மைக்கில் பேசுறீங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்றீங்களா? தங்கச்சி கோச்சிக்காதீங்க. பிடுங்கி எடுக்கிறார் ஆண்டவன். ஆமேனா? மயிரை பீத்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும், நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார், உங்களுக்காகிலும். சபைக்குள்ள உட்காந்துக்கின புறஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ற திட்டம் போட்டிருக்காங்களா? இன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, தயவா நிறுத்திடுங்க. உங்களுக்குள்ள கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று, பொன்னையும் கொடுக்காத பொன்னையும் எடுக்காத பையனையும் கொடுக்காத பையனையும் எடுக்காதன்னு சொல்லி அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? போதும் சிஸ்டர், அதுக்கு மேல ஆண்டவர் அவங்களோட பேசுவார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ஓய்வு நாள் பரிசுத்தமாக்கப்படணும்னா ஓய்வு நாளில் கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படணும். ஆமென் சொல்லுவீங்களா? உலகத்தோட ஐக்கியம் வைக்கக்கூடாது, இந்த முறுக்கு திருக்கெல்லாம் காட்டக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக களஞ்சியங்கள் நிரம்பும். ஆளானப்பட்ட சாலமோனே விழுந்தது அந்நிய ஜனத்தினோடு கூட இருந்த ஐக்கியத்தினால தான். அதனால தான் சொல்கிறேன், சபை என்றைக்குமே உலகத்து கூட கலக்கக்கூடாது. உலகத்து மனிதர்களை நேசிக்கணும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களோட ஒட்டி உறவாடி என் ஃப்ரெண்டுன்னா உனக்கு அதுதான் எண்டு. அதனால் இது எல்லாத்தையும் விட்டு வருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை வாசிச்சு முடிங்க சிஸ்டர். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். இப்படியே நான் மறு ஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி, எந்த காரியத்துக்காக சித்தத்துக்காக அழைச்சிங்களோ அங்க நிறுத்தி, குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எவரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். ஆமென். நீங்க சுத்திகரிப்புக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு உங்களை நினைக்கிறாரு.